அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் ஏராளமான உரிமைகளை பெண்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதே போல் அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹும் பெண்களுக்கென்று கடமைகளையும் பொறுப்புகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லி காட்டியிருக்கிறார்கள். வெறுமனே நாம் உரிமைகளை மட்டும் பெற்றுவிட்டு கடமைகளிலும் பொறுப்பிலும் அலட்சியம் செய்யக்கூடிய பெண்களாக தான் இன்று பெரும்பாலான பெண்கள் இருக்கிறார்கள். பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு என்பது குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறது. ஒரு கணவன், ஒரு பிள்ளை, இவர்களை சாலிகான முறையில் வளர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்கிறது. தந்தையை விட தந்தை பொருளாதாரத்தை சேமிப்பதற்காக, பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக வெளியில் என்ன செஞ்சார், போயிடுறாரு. ஆனால் அதிகமான நேரங்கள் பிள்ளைகளுடன் இருப்பது யார்? பெண்கள் தான் இருக்காங்க, தாய்மார்கள் தான் இருக்காங்க. அவர்கள் அந்த பொறுப்பை சரியான முறையில் பயன்படுத்துகிறார்களா? கடமையை, பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய விஷயங்களில் அவர்கள் சரியான முறையில் நடந்து கொள்கிறார்களா? இன்னும் பார்க்கிறோம், கணவனுடைய உரிமைகளை பெண்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கணவனிடத்தில் தர்க்கம் செய்யக்கூடிய அளவிற்கு பெண்களுக்கு உரிமையை வழங்கினார்கள். அதே போல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கணவனுடைய சொத்திலும் பெண்களுக்கு பங்கு உண்டு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னான். இப்படி உரிமைகள் ஏராளமான விஷயங்களை பெண்களுக்கு இருக்கிறது. அதே போல் கடமைகளும் என்ன செய்யுது, கடமைகளும் பொறுப்புகளும் பெண்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் வழிவகுத்து வச்சுருக்காங்க. அந்த கடமைகளில் நாம் சரியாக நடந்து கொள்கிறோமா? இன்று இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? கணவனுடைய தாய் தந்தையர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறார்கள்? உடனே ஆலிமாக்கள் படித்தவர்கள், மார்க்கத்தை படித்து அதை காண்டி சில ஆண்டுகளை செலவு செய்தவர்கள் கூட என்ன செய்கிறாங்க, உடனே என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரும் இதை எங்களுக்கு டைரெக்டாக சொல்லியிருக்காங்களா? உங்களுடைய தாய் தந்தை என்பது உங்களுக்கு தான் கடமை, எங்களுக்கு அதில் கடமைன்னு அல்லாஹ்வுடைய தூதர் எங்கேயும் சொல்லலையே, மாமனார் பார்க்கணுன்னு அல்லாஹ் எங்கேயுமே சொல்லலையே என்று சொல்லி அந்த கடமைகளை அலட்சியம் செய்து ஏதோ மார்க்கத்தில் இது கடமையே கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அதை என்ன செய்கிறாங்க, நார்மலைஸ் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. மார்க்கத்தை படித்து தௌஹீத்தில் ரொம்ப வருடங்களாக பயணிக்கக்கூடிய பெண்களும் இப்படி தான் இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. நாம் எல்லாரும் கேட்ட ஒரு சம்பவமாக தான் இருக்கும். ஜாபீர் பின் அப்துல்லா என்ற ஒரு நபித்தோழர், அவருடைய தந்தை என்ன செய்கிறாரு, ஒரு போர்க்களத்தில் மரணித்து விடுகிறார். ஹுனைன் என்று நினைக்கிற சரியாக ஞாபகம் இல்லை. அந்த போர்க்களத்தில் அவர் மரணித்து விடுறார். ஜாபீர் பின் அப்துல்லாவுடைய தந்தை. ஜாபீருக்கு கூட பிறந்த சகோதரிகள் 9 பேர் இருக்காங்க. எத்தனை பேர்? 9 பேர் இருக்காங்க. அப்போ ஜாபீர் என்ன செய்கிறாரு, ஒரு நாள் திருமணம் செஞ்சுட்டு வராரு அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேள்வி கேட்குறாங்க ஜாபீர் இடத்துல, நீங்கள் எந்த பெண்ணை நீங்கள் திருமணம் செஞ்சீங்க? இளமையான பெண்ணை திருமணம் செஞ்சீங்களா, கன்னி பெண்ணை திருமணம் செஞ்சீங்களா, அல்லது ஏற்கனவே விதவையாக இருக்கக்கூடிய பெண்ணை நீங்கள் திருமணம் செஞ்சீங்களான்னு கேட்கும்போது ஜாபீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அவர்களுடைய பதில் என்னவாக இருந்துச்சு, நான் ஒரு விதவை பெண்ணை நான் திருமணம் செஞ்சேன். அல்லாஹ்வுடைய தூதர்கள் கேட்குறாங்க, நீங்கள் ஒரு கன்னி பெண்ணை நீங்கள் திருமணம் செஞ்சுருக்கலாமே, நீ அவர்களோடு சந்தோஷமாக இருந்திருக்கலாம், அவர்கள் உங்களோடு விளையாடுவார்கள், நீங்கள் அவர்களோடு விளையாடு கொண்டு இருந்திருக்கலாமே அப்படின்னு கேட்கும்போது ஜாபீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறாங்க, இல்லை, எனக்கு 9 சகோதரிகள் இருக்கிறாங்க, எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அதனால் நான் என்ன செஞ்சேன், ஒரு விதவை பெண்ணை திருமணம் செஞ்சேன். அவங்க எனக்கு மனைவியாகவும் இருப்பார்கள், என்னுடைய சகோதரிகளுக்கு அவர்கள் தாயாகவும் இருப்பார்கள், அவர்களுக்கு தேவையான பணிவிடைகளை அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஜாபீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த செய்தியிலிருந்து நமக்கு என்ன விளங்குது? அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்துல கேட்டிருக்கலாம்ல, உனக்கு தான்ப்பா உரிமை இருக்குது, 9 சகோதரிகளையும் பார்த்துக்கிறதுக்கு உனக்கு தான் உரிமை இருக்குது, நீ ஏன் அந்த பெண்ணை கஷ்டப்படுத்துகிற? அந்த பெண்ணுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது, உன்னிடத்தில் இருக்கிறதுக்கு மட்டும்தான் உரிமை, உன்னுடைய பிள்ளைகளை பார்த்து கொள்வதற்கு தான் உரிமை, உன்னுடைய சகோதரிகளையோ உன்னுடைய வீட்டாரையோ பார்த்து கொள்வதற்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கலாம்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் சரியானதை தேர்ந்தெடுத்து கொண்டீர்கள், இதன் மூலம் நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள். அப்போ எந்த அளவுக்கு நம்ம உரிமையை பெற்று வாழ்கிறோமோ அந்த உரிமையை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். அதே போல் கடமைகளிலும் பொறுப்புகளிலும் சரியான முறையில் நடந்து கொள்ளணும். வெறுமனே உரிமையை மட்டும் நான் பெற்றுக்கொள்வேன், கடமைகளை நான் செய்ய மாட்டேன், அதே போல் நான் என்ன செய்வேன், என்னுடைய பொறுப்புகளின் அலட்சியமாக இருப்பேன் என்பது ஒரு சுயநலமான ஒரு விஷயமாக இருக்கும். எனவே அல்லாஹ்வுடைய அருளால் நாம் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லோரும் என்ன செய்யணும், கடமைகள் எப்படி உரிமைகளை இஸ்லாம் கொடுத்துருக்கோ அதே போல் கடமைகளையும் சரியான முறையில் நிறைவேற்றி நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில்
நம் அனைவர்கள் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானோ என்று துவா செய்தவனாக என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.